எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பிக் பாஸ் டயலாக்லாம் கிடையாதுங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பிய பிறகு உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்குது. அதில் கர்ஸ்க் ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீஜன். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் ஏகப்பட்ட நபர்கள், கிட்டத்தட்ட 10,000 உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் என்சர்க்கிள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த செய்தி அப்படிங்கிறது அஃபிஷியலாக பல ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் வரலாம், பல ஊடகங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும், இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவு வழியாக தமிழ் பொக்கிஷத்தில் ஃபஸ்ட்டே நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த காணொலியை நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் என்சர்க்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். சுற்றி காடு இருக்கக்கூடிய ஏரியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவேனுடைய ஒட்டுமொத்தமான இயக்கத்தையும் ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு நிச்சயமாக லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். இதுதான் ஷார்ட்டாக சொல்ல போனால் இந்த வீடியோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. உக்ரைனுடைய முக்கியமான நிர்வாகிகள், அமெரிக்காவினுடைய நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். என்னப்பா விக்கி, அதுதான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்படின்னு சொல்லி பல நாடுகள்கிட்ட உக்ரைனுக்கு தான் உதவிகள் கிடைக்குதே, அப்படி இருந்தும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு நானும் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல வேண்டியதற்கான தேவை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா நிப்பாட்டுறாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் உக்ரைனால் ஏதாவது செயல்பட முடியுமானா, இந்த கர்ஸ்க் போன்ற பகுதிகள்லாம் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது. குறிப்பாக இந்த மேக்ஸார் போன்ற நிறுவனங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ப்ரைவேட்டாக சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு. அந்த அமைப்பு எல்லாமே இப்போ ப்ரைவேட்டாக சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே உக்ரைனுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அமெரிக்காவினுடைய நிறுவனம். February 28 அப்படிங்கிற ஒரு தினம் தான் இந்த உலகத்திலேயே எப்படி ஒரு வெளியுறவு கொள்கை ஒரே நாளில் துவம்சமாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இரண்டு அதிபர்கள் பேசிக்கொள்கிறார்கள், சண்டையாக முடியுது. சண்டை கடைசியாக கோபமாக மாறுகிறது. கோபம் கடைசியாக உங்களுக்கான உதவிகள் நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உக்ரைனை அவங்களுடைய முகமாக மாற்றுகிறார்கள். தனிமைப்படுத்தப்படுகிறது அமெரிக்கா. இதுதான் நடந்துச்சு எக்ஸாக்டாக. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுடன் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறது, குளோபலைசேஷன்லேருந்து அமெரிக்கா விடுபடுகிறது, அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு முக்கியம், வேறு எந்த நாடும் அமெரிக்காவுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த சொல்லடல் அந்த கொஞ்சம் நேரத்திலேயே யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம உதவி செய்யணும், நம்ம டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பல மீட்டிங்கை கூடுறாங்க. கிட்டத்தட்ட 3 மீட்டிங்கை நடத்தி முடிச்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் பிரசல்ஸில் நடந்த மீட்டிங் அப்படிங்கிறது அட்டர் ஃபெயிலியர். அதில் நடந்த அந்த மீட்டிங் மேக்ரோன் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த டைமே ஃப்ரான்ஸுக்கு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய மிலிட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி கீழே போடுறாங்க. ஃப்ரான்ஸால் அது செய்ய முடியாது. ஸ்டார்லிங்குக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரியான இன்டர்நெட் ப்ரொவைடரை நீங்கள் உக்ரைனுக்கு அறிமுகம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் யூரோப்பில் ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அது இந்த அளவுக்கு ஸ்பீட் கிடையாது. அதனுடைய லேட்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 கூடுதலாக இருக்குது. எனவே அது மிலிட்ரிக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு முட்டுக்கட்டு அப்படிங்கிறது விழுகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அமெரிக்காவை எதிர்த்து இப்போதைக்கு இந்த போரில் நம்ம குதித்தோம் அப்படின்னா இந்த கர்ஸ்க் மாதிரியான பல இடங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கர்ஸ்க் ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு இடம், பார்டர், ரஷ்யா மற்றும் உக்ரைன் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கர்ஸ்க்குள்ள உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் துபுன்னு உள்ளக்க வராங்க. ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னா இந்த கர்ஸ்க் ரீஜனுக்குள்ள உக்ரைன் இராணுவ வீரர்கள் வந்தது தான். வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க பல வில்லேஜஸ், கிட்டத்தட்ட 8லேருந்து 11 வில்லேஜஸை இனிஷியல் ஃபேஸ்ல என்ன செய்கிறாங்க, உக்ரைன் அவங்களுடைய கைக்குள்ள எடுத்துக்கிறாங்க. மெதுவாக விழிப்படைகிறது ரஷ்யாவினுடைய படை. இப்படியே விட்டால் சரி வராது, போடுங்கடா நம்மளும் ஒரு ஒஃபென்சிவை போடுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா என்ன செய்கிறாங்க, கர்ஸ்க் ரீஜனில் அவங்களுடைய ஒஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் கர்ஸ்க் ரீஜனில் அவ்வளவு சீக்கிரமாக ரஷ்யாவால் அவங்களுடைய ஒஃபென்சிவ் அந்த ஆக்ஷனை எடுக்கவே முடியலை.
அந்த அளவுக்கு உக்ரைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவினுடைய பல முயற்சிகள் காரணமாக பல வில்லேஜஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ரஷ்யாவினுடைய கைக்கே வருது. கடைசியாக நேற்று ஒரு செய்தியை ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியில் விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் 3 வில்லேஜஸை நாங்கள் பிடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்திருக்கு அடுத்த செய்தி. சுட்ஸா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த சுட்ஸா அப்படிங்கிற பகுதி கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் இன்சைட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுட்ஸா அப்படிங்கிற பகுதியும் உக்ரைனுடைய சுமி ஒப்லஸ்ட் அப்படிங்கிற பகுதியிலையும் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். உள்ளே புகுந்தது சாதாரண விஷயம் கிடையாது. சுற்றிலும் ஃபாரஸ்ட், நடுவில் ஒரே ஒரு பைப்லைன் மட்டும் இருக்குது. அந்த பைப்லைனுக்குள்ளே தண்ணியெல்லாம் நிப்பாட்டிட்டு ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் மெதுவாக உள்ளக்க போய் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹைவே H05 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H05 ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஹைவே எடுக்கிறதுனால என்ன விக்கி அப்படின்னு கேட்டால், இதுதான் உண்மையிலேயே உக்ரைனுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் வழியாக இருந்துச்சு. அங்கே ஒரு 10,000 ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பார்க்குறோம்ல, அந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவு, ஆயுதம் எல்லாமே இந்த ஹைவே வழி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹைவேயை 2 துண்டாக போடுறாங்க ரஷ்யா. ஒவ்வொரு துண்டிலையும் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ டிஃபென்சிவ் பொசிஷனில் மட்டும்தான் நிற்கிறாங்க உக்ரைன் ராணுவ வீரர்கள், வேறு வழியே இல்லை. இந்த பக்கமாக அடுத்தா சுமி ஒப்லஸ்ட் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. இந்த சுமி ரீஜனுக்குள்ள கிட்டத்தட்ட அடுத்தா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் உக்ரைன் ராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யா அவங்களுடைய FPV ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படிங்கிற ட்ரோனை வச்சு உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடுதலான தகவல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும் போது தான் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான உக்ரைன் ராணுவ வீரர்களை என்சர்கிள் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே உக்ரைனுக்கு கிடைக்கவில்லையான்னு கேட்டால், இந்த இடத்துல தான் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாப் பண்ணது ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணியிருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அமெரிக்கா கூட உக்ரைன் நல்லபடியான ஒரு உறவை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் நேத்தே கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா உக்ரைன் ராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் இப்படி வராங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே கண்டிப்பாக அவங்க டிஃபென்சிவ் பொசிஷன் இல்லை ஒஃபென்சிவ் பொசிஷன்லேருந்து ரஷ்ய ராணுவ வீரர்களை காட்டுக்குள்ளே திரும்ப அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஸோ இந்த 10,000 ராணுவ வீரர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும்போது சவுதி அரேபியாவை எல்லாருமே ஒத்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவில் வச்சு தாங்க அடுத்ததாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. சவுதி அரேபியாவில் வச்சு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ரொம்ப சுலபமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது முடியாமல் போச்சுன்னா உக்ரைனுடைய மூச்சு நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை தலைகீழாக மாறும் என்பது உக்ரைனுக்கும் நல்லாவே தெரியும். ஜெலன்ஸ்கி அவர்களிடம் இப்போது கொடுப்பதற்கு பணம் கிடையாது, ஆனால் மினரல்ஸ் இருக்குது. உக்ரைனுக்கு மினரல்ஸ் தேவையோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவை. அந்த ரேர் எர்த் எலமெண்ட் மேலே அமெரிக்கா ஒரு கண்ணு வச்சுட்டாங்க. சீனாவை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தேவைப்படும். எனவே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு துளி கூட மாறப்போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போது சுமி ஒப்லஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த சுட்ஸா பகுதியாக இருக்கட்டும், இங்கே ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் குவிந்து வருகிறார்கள். இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷனாக முடிஞ்சிருச்சுன்னா, கர்ஸ்க் ரீஜனில் ஆல்ரெடி 3 நிலப்பகுதி எடுத்திருந்தாங்கன்னா அதில் 2 நிலப்பகுதியை ரஷ்யா திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு போர்ஷன் மட்டும்தான் உக்ரைன்ட்ட இருக்குது, அந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில். பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை என்சர்கிள் பண்ணி ரஷ்யா மறுபடியும் அவங்களுடைய ஆஃபென்சிவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கிற கேப்பு ஒரு 20% நிலப்பரப்பு இப்போது ரஷ்யாவின் கையில் வந்துருச்சு. கர்ஸ்க் பகுதியும் திரும்ப முழுவதுமாக ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கன்னா செமையான வெற்றியுடன் இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும். எவ்வளவு லாபம் தெரியுமா ரஷ்யாவுக்கு? ராணுவ வீரர்கள் இழந்திருக்கிறார்கள், ஆனால் இனிமே ரஷ்யாவை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகள் நினைக்கும் போது உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினுடைய இந்த 3 வருடங்கள் அவங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் ஒரு பாடமாக மாற்றியமைக்கப்படும். ஒரு குட்டி நாடு தானே உக்ரைன், அதை தோற்கடிக்க முடியலையா ரஷ்யாவால் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஒரு குட்டி நாட்டுக்கு 44 நாடுகள் பின்னாடி போர் புரிந்தார்கள் என்கிற உண்மையை இந்த உலகம் பேச ஆரம்பிக்கும். 44 நாடுகளை எதிர்த்து ஒரு நாடா 3 வருஷம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க மேலே அத்தனை பொருளாதார தடைகள் 16வது 17வது 18வது முறையாக பொருளாதார தடை போடுறோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அறிவித்தாலும் இன்னும் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாமல் உக்ரைனுடைய வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நிற்கிறது அப்படிங்கிற உண்மையை எல்லா நாடுகளும் உணர ஆரம்பித்த தினம்தான் இன்றைய தினம். ஸோ கர்ஸ்க் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய முக்கியமான வெற்றியினுடைய ஒரு படிக்கலாக இருக்க போகுது. இதன் பிறகும் உக்ரைன் அடுத்ததான் நாங்கள் ரஷ்யாவை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எனக்கு ஆயுதங்களை தாங்க, கூடுதலாக நாங்கள் ரஷ்யாவை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு வழி என்ன, அந்த வழியில் அமெரிக்கா உக்ரைன் செய்யக்கூடிய டீல் என்ன, அதன் பிறகு உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்ன?
இதை பற்றியான டிஸ்கஷனை உக்ரைன் நடத்துவாங்க. அதுக்கு அமெரிக்கா எப்படி பதில் கொடுக்க போகிறாங்க, சவுதி அரேபியாவில் வச்சு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அப் டு டேட்டான ரொம்பவே முக்கியமான அப்டேட்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.